திமுகவில் அதிகாரத்தில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், முன்னாள் போலீஸ் கமிஷனர்கள், அதிரடி மக்களுக்கான நீதியரசர்கள், இப்படியான குழுக்களை அருண்ராஜ் ஒருங்கிணைக்கிறார். திமுக சரியா இருந்தா திமுகட்டே இருக்கும், சபரீஷன்கிட்டே இருக்கும், உதயநிதிட்டே இருக்கும். திமுகவை ஒழிப்பதற்கு இப்ப இதெல்லாம் எங்க போய் சேர்ந்துருச்சு? விஜயிடம் போய் சேர்ந்து. தோல்வி முகம்னு சபரீஷனுக்கு கவலை வந்த பிறகுதான் தென் மாவட்டம் கூட சுத்துறாரு. அனைத்து திமுக கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. இதில் அத்தனை பேரும் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள். யார்? டிஆர் பாலு, நேரு, ஏவா வேலு, திருச்சி சிவா, ராஜா, ஆர்எஸ் பாரதி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இத்தனை பேர் என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் எல்லாமே நம்ம ஜெயிக்கலாங்க, காங்கிரஸே தேவையில்லை, காங்கிரஸ் இல்லாமல் நம்ம போட்டு பார்க்கலாம். ஏங்க, உங்களுக்கு போன தடவை கொடுத்த சீட்டு தான், வந்தா வாங்க, இல்லை கிளம்புங்க. அதே 25 தான், அதே 25 தான். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. நாங்கள் தாங்க குவாரி திருடுவோம், யாருக்கும் ஒரு விஷயம் தர மாட்டோம். இப்படி முடிவு வந்த பிறகு திமுக உற்சாகமாக இருக்காங்க, காங்கிரஸ் கவலையில் இருக்காங்க. இதுதான் இந்த கூட்டணி இறுதி சுற்றுல திமுக ஜெயிச்சிருக்கு. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏற்கனவே முறிவடையக்கூடிய நிலையில் இருக்கிறத நம்மளே பேசியிருக்கோம். இப்போது சில நிலைமைகள் மாறி இருக்கிற மாதிரி காங்கிரஸ் அந்த இன்னைக்கு கூட்டத்தில் கூட பங்கேற்க போகிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்க போது இந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸ் மீண்டும் திமுக கூட்டணியில் தொடரப்போகுதுன்ற மாதிரி சில செய்திகள் வரதா பார்க்க முடியுது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் உடன்பட்டுருச்சா? இல்லை, இதில் என்ன நடந்ததுன்னா, ராகுலுடைய தொண்டரடி புலிகள் கேசி வேணுகோபால், மாணிக்க தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த 3 பேருக்குமே ஒரு அஜெண்டா இருக்குது. திமுக கூட்டணியை உடைத்து விட வேண்டும். ஏன்னா நீங்கள் ராகுலுக்கு பார்லிமெண்ட்டில் நடக்கிற விஷயங்களை பூரா அப்பப்போ செய்தி சொல்கிறாங்க. பாராளுமன்றத்தில் திமுக காங்கிரஸோடு உறவு கொள்வதை விட பாஜகவோடு கள்ள உறவு கொள்வது தான் அதிகம். நீங்கள் டிஆர் பாலு அக்மாருக்கு ஒரு பெரிய கப்பல் கம்பெனி கார்ப்பரேட் முதலாளி தான் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர். விளங்குமா அது? இப்போது என்ன காரணம்னா, நடுவில் டிஆர் பாலு பாஜகவாகவே மாறிட்டார். அதுக்கு பிறகுதான் நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழியை போட்டாங்க. காங்கிரஸ் பேலன்ஸ் பண்ணுறது, காங்கிரஸையும் பேலன்ஸ் பண்ணணும், பாஜகவிலும் திருடிய கொள்ளை கோடிகளை பாதுகாக்கணும். பாஜக வேணும் எதுக்கு? முஸ்லீம் ஓட்டுக்காக, முஸ்லீம்களை ஏமாற்றுவதற்கு, முஸ்லீம் வாக்குகளை 14% அப்படியே தமிழ்நாட்டில் அள்ளுவதற்கு காங்கிரஸ் முகம் வேண்டும். அள்ளிய பல லட்சம் கோடிகளை நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு 30,000 கோடி ஒரே ஆள் சபரீஷை 5 வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி துபாயிலையும் லண்டன்லேயும் நியூயார்க்லேயும் பதுக்கப்படுகிறது. இதுக்கு பாஜக வேணும். இதெல்லாம் கேசி வேணுகோபால் யார்கிட்ட சொல்கிறாரு? ராகுல்கிட்ட சொல்கிறாரு. இவர்கள் நம்பிக்கையான நபர்கள் அல்ல. திமுக பாஜகவோடு கள்ள உறவில் இருக்கிறார்கள். இது அப்படியே சொன்ன பிறகு ராகுலுக்கு அது என்ன ஆயிட்டாரு? இவர்கள் நம்பிக்கைக்குரிய உள்ள நபர்கள் அல்லன்னு முடிவுபட்டார். அப்போது சரி, தமிழ்நாட்டில் நீங்கள் அடித்து விளையாடுங்க. இதுதான் யாருக்கு அனுமதி கொடுத்தது? மாணிக்க தாகூருக்கோ, கேசி வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த 3 பேரும் தான் இப்போ அடித்து விளையாடிய ஆட்டம். இந்த ஆட்டம் அதிகமாக போன பிறகு திமுகவுக்கு கவலை வந்துருச்சு. கவலை வந்த பிறகு மல்லிகார்ஜுன கார்கே மூலம்தான் 25 கோடி ரூபாய்க்கு மாநில தலைவர் பதவி விலைக்கு வாங்கப்பட்டது. யார்? செல்வம் பெருந்தொகை. இப்போ இந்த லாபி மூலம் மல்லிகார்ஜுன கார்கே கொஞ்சம் கொஞ்சமாக ராகுலை தாண்டி சோனியாட்ட போய் கன்வின்ஸ் பண்ணுறாரு. கூட்டணி உடைஞ்சு போயிடும் போல இருக்குது. தமிழ்நாட்டுடைய வெப்பம் அதிகமாக இருக்குது. காங்கிரஸ் எதிரான ஆட்கள் பூராமே திமுகவை அடித்து விளையாடுறாங்கன்னு சொன்ன பிரவீன் சக்கரவர்த்தி கலிபோர்னியா கம்பெனியில் பல கோடிகளை ஏமாற்றி கொண்டு தப்பி ஓடி வந்து ஆர்எஸ்எஸ் பாதுகாப்பிலிருந்து அவரால் ஆர்எஸ்எஸ்ஆர் எங்கே அனுப்பப்பட்டவர்? காங்கிரஸுக்கு அனுப்பப்பட்ட நபர். நீங்கள் இந்த இந்திய அரசியலை அத்தனையும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பட்டதான். இப்போது
இந்த 3 பேரும் திமுக காங்கிரஸை உடைச்சலான்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணுகிற பொழுது தான் மயிரிழையில் மல்லிகார்ஜுன கார்கே காப்பாற்றுறாரு. இப்போ ராகுல் சொல்லிட்டார், சரிப்பா திமுக கூட்டணி தொடரட்டும், போல இவரை தூக்குங்க. யாரை? செல்வ பெருந்தகையை தூக்கி ஆகணும். அவர் திமுக ஜால்ராவாக மாறிட்டார். ஏன்னா இப்போ கேசி வேணுகோபால் கார் ஓட்டுறாரு. கார் ஓட்டி முக்கியம் இல்லை, செல்வ பெருந்தகை காந்தியை ஓட்டணும். எங்கே? மாணிக்க தாகூருக்கு காந்தி போய் சேருவதே இல்லை. செல்வ பெருந்தகை ஒரு பல 1000 கோடி அடிச்சிட்டார். ஸ்கிராப்பு ப்ளஸ் குவாரி. மாணிக்க தாகூர் கவனிக்கணுமா இல்லையா? இதான் மேட்ரு. அப்போ மாணிக்க தாகூர் இதை கேசி வேணுகோபால்கிட்ட பற்ற வச்சு, பிரவீன் சக்கரவர்த்தி பற்ற வச்சு, இது ஓவராக போய் கடைசி என்ன ஆச்சுன்னா மல்லிகார்ஜுன கார்கே சோனியா 2 பேரும் தலையிட்டதனுடைய விளைவு. இதெல்லாம் தனிப்பட்ட கருத்து. இந்த கூட்டணி என்றைக்குமே உடையாது. இந்த கூட்டணி தொடரும். இது சோனியா காந்தி ராகுலை கூப்பிட்டு தயவுசெய்து கூட்டணி உடைச்சிடாத, வேண்டாம், இருக்கட்டும், முற்றுப்புள்ளி வைத்த பிறகுதான் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி தொடரும்னு சொல்லிட்டு மாணிக் தாகூர் சிங்கப்பூரில் நிறைய சொத்து வச்சுருக்கார், அங்கே போயிட்டார். கேசி வேணுகோபால் ரகசியமாக வந்து 16ஆம் தேதி யாரை பார்த்துருக்கார்? விஜயை பார்த்துருக்கார். விஜயை பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், காலம் கனியும், நேரம் வரும், அப்போ நம்ம சந்திச்சுக்குவோம். நேராக பாண்டிச்சேரி போய் நாராயணசாமிகிட்ட காங்கிரஸ் திமுக தான் கூட்டணி எலெக்ஷனில் பாண்டிச்சேரியில் நம்ம நிற்க போகிறோம். காங்கிரஸு நாராயணசாமி கூட்டணி தான். நாராயணசாமி சிவா, பாண்டிச்சேரி சிவா தான் கூட்டணி. நீங்கள் தான் முதலமைச்சர். தயவுசெய்து திமுக எதிர்த்து ஏதாவது பேசிடாதீங்க, கூட்டணி உடைச்சிடாதீங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டணி உடைப்பதற்கான வேலை பார்த்தோம், அது சோனியா மேடம் தடுத்து விட்டார்கள். அதனால் நீங்கள் சிக்னல் தெரியாமல் காலி பண்ணிடாதீங்க, அமைதியாக இருங்க. விஜயை பார்த்துட்டு அடுத்து யாரை போய் பார்த்தாரு? நாராயணசாமியை. இப்போ மேட்டர் ஓவர். கேசி வேணுகோபால் கிளம்பி டெல்லி போயிட்டார். இதுதான் இப்போ நாம் இப்போ அனைத்து கட்சிகளை, அதாவது அனைத்து கட்சினா திமுக கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. இதில் அத்தனை பேர் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள். யார்? டிஆர் பாலு, நேரு, ஏவா வேலு, திருச்சி சிவா, ராஜா, ஆர்எஸ் பாரதி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க? காங்கிரஸ் எல்லாமே நம்ம ஜெயிக்கலாங்க, காங்கிரஸே தேவையில்லை, காங்கிரஸ் இல்லாமல் நம்ம போட்டு பார்க்கலாம். அத்தனை பேரும் இப்போ டிஆர் பாலுலாம் அப்படியே பச்சை பிஜேபி, இல்லை கப்பலை ஓட்டிகிட்டு போயிடுவாங்க கடல் பக்கம். யார்? பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அந்தமான் கொண்டு போயிடுவான். அதனால் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களாக அத்தனை பேரும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முடிவு பண்ண. ஏங்க உங்களுக்கு போன தடவை கொடுத்த சீட்டு தான், வந்தால் வாங்க, இல்லை கிளம்புங்க. அதே 25 தான். அதே 25 தான். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. நாங்கள் தாங்க குவாரி திருடுவோம், நாங்கள் தான் ஹைவேஸில் 1,40,000 கோடி வேலு அப்படி தான் அடிப்பார். யாருக்கும் ஒரு விஷயம் தரமாட்டோம். மாணிக்க தாகூருக்கும் தரமாட்டோம், கேசி வேணுகோபாலுக்கும் தரமாட்டோம், பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தரமாட்டோம். செல்வ பெருந்தகைக்கும் கொடுப்பான், செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன கார்கே கொடுப்பார். இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இப்படி முடிவு வந்த பிறகு திமுக உற்சாகமாக இருக்காங்க, காங்கிரஸ் கவலையில் இருக்காங்க. இதுதான் இந்த கூட்டணி இறுதி சுற்றுல திமுக ஜெயிச்சிருச்சு. ஸோ அதே போல் விஜய் பக்கம் வந்து திமுகவுடைய ஆதரவாளர் சில இன்டலெக்சுவல் செக்டார்னு திமுகவுக்கு இருப்பாங்க. முன்னாள் நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நபர்கள், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து விஜய் பக்கம் திரும்பின மாதிரி சில செய்திகள் கசிவிடுறதை பார்க்க முடியாது. அப்படி அது உண்மையாது? உண்மைதான். அதாவது திமுகவில் அதிகாரத்தில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், முன்னாள் போலீஸ் கமிஷனர்கள், நீதியரசர்கள், பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அதிரடி மக்களுக்கான நீதியரசர்கள், இப்படி பல பேர் அண்ணா நகர் பக்கம் விஜயை, அதாவது பிரைன் பேங்க், பிரைன்னா மூளை வங்கி, அதுக்கு பேர் திங்க் டேங்க், சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரிகள், இப்படியான குழுக்களை அருண்ராஜ் ஒருங்கிணைக்கிறார். அங்கே நீங்கள் அதிர்ச்சி ஆயிடுவீங்க, அதை பேர் சொல்லக்கூடாது. அது போன்ற டிஜிபிக்கள், ஓய்வு பெற்ற டிஜிபிக்கள், ஓய்வு பெற்ற ஐஜிக்கள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், தலைமைச் செயலாளர்கள், முன்னாள் தலைமைச் செயலாளர்கள், மக்களின் நன்மதிப்பு பெற்றவங்க, அத்தனை பேரும். நீங்கள் திமுக ஸ்டைல் என்னென்னா ஏமாற்றுவதே இந்த நல்ல நபர்களை போட்டு தான். ஓய்வு பெற்ற டிஜிபி, அதிரடியான கடைசி டிஜிபி ஓய்வு பெற்றவர், அவர் யார் உங்களுக்கு தெரியும், நல்ல மனிதர் தான். ஒரு விஷயத்தை தவிர இந்த நபர்கள் அத்தனை பேரையும் ஒரு சேர குவித்திருக்கிறார் விஜய். இதுக்கு
உபயம் அருண்ராஜ் ஐஏஎஸ் அகாடமியில் இது விஜய் அத்தனையும் உள்வாங்கிறார். தேர்தல் அறிக்கை தயாராகிறது. அதிரடியான முடிவுகள் 234 தொகுதிகளில் எப்படி தேர்தலை எதிர்கொள்வது, வேட்பாளர்கள் தகுதியான வேட்பாளர்களை நிறுத்தணும். திமுக அதிமுகவை எதிர்கொள்ளக்கூடிய கரைபடியாத பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சமூக தலைவர்கள், இப்படி ஒரு பெரிய திங்க் டேங்க், பிரைன் பேங்க் விஜய்க்கு திமுகவை அழிப்பதற்கு, திமுகவை ஒழிப்பதற்கு. ஏன்னா திமுக சரியாக இருந்தால் இந்த கும்பல் பூரா எங்கே இருக்கும்? கும்பலில் இந்த அறிவு சார்ந்த கூட்டம் எங்கே இருக்கும்? திமுகட்டே இருக்கும், சபரீஷன்கிட்டே இருக்கும், உதயநிதிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் எங்கே போய் சேர்ந்துருச்சு? விஜயிடம் போய் சேர்ந்து விட்டு. சபரீஷனுக்கு இப்போ தோல்வி முகம்னு சபரீஷனுக்கு கவலை வந்த பிறகு தான் தென் மாவட்டம் பூரா சுற்றுறார். ஏன்னா இப்போ 2 லட்சம் கோடி அவர்கிட்ட இருக்கு. ஆட்சி இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, சட்டமன்றத்தில் ஆட்சி இல்லைன்னா 1 லட்சம் கோடி ஃபைன் போட்டுருவாங்க. திருடியதை யார் எடுத்துக்குவா? பாஜக சசிகலா எடுத்த மாதிரி. சசிகலா திருடிய 5 லட்சம் கோடியை 3000 வருமான வரித்துறை அதிகாரிகள், எவ்வளோ பேர்? 3000 அதிகாரிகள். சசிகலாவுடைய பினாமி இடம் 300 இடம். பல நாட்கள் இதை 2 லட்சம் கோடி கைப்பற்றினாங்க. யூடியூப்ல இருக்கு பாருங்க, எங்க வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம், யூடியூப்ல இருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய கொள்ளையை யாருக்குமே தெரியாமல் பாஜக, காலத்தின் கட்டாய பாஜக இல்லைன்னா சசிகலா தான் நமக்கு இல்லை முதலமைச்சர். பல ஐஏஎஸ் அதிகாரிகள் கோட்டு சூட் கட்டிட்டு டிஜிபிக்கு சல்யூட் அடிச்சுட்டு இருப்பாங்க. யாருக்கு? ஜெயலலிதா வீட்டு வேலைக்காரி 10 பாத்திரம். வேற என்ன இது? அந்த அம்மா ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ இல்லை ஏதாவது சீஃப் செக்ரட்டரியா? இல்லை யார் அந்த அம்மா? 25 ஆண்டு காலம் அந்த அம்மா எதை சொல்லுகிறதோ அதுதான் அரசியல். அவர் தான் அமைச்சர், காலில் விழுந்தா மந்திரி, டெல்லி பிரதிநிதி. டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர்கள் தொடர்பு கொள்ளணும் ஜெயலலிதா வீட்டுனா சசிகலா விரும்பினால்தான் தொடர்பு கொள்ள முடியும். சரிங்க, இப்போ விஜய் விஷயத்தில் இப்போ விஜய் வந்து சில தொகுதிகளில் போட்டியிட போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. இப்போது சென்னையில் வந்து வேளச்சேரின்னு சொன்னாங்க, இப்போ பெரம்பூரில் போட்டியிட போகிறார் அப்படின்றாங்க, திருச்சியில் ஒரு பகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்ற மாதிரி தகவல் வருதுங்களே. விஜயோடைய வியூகம் தான் என்ன? இப்போ நிறைய வேட்பாளர் பட்டியலாம் வெளியிடுறாங்களே, விஜயோடைய நோக்கம் தான் என்னங்க? விஜயுடைய நோக்கம் என்னன்னா முதலமைச்சராக தான் நோக்கம், வேற என்ன நோக்கம்? இப்போ அவரால் வெற்றி பெற முடியுமா சென்னையிலாம்? இல்லை, அதாவது முயற்சி தானுங்க. அதாவது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது கருணாநிதி என்ன நினைச்சாருன்னா, நம்மகிட்ட சங்கத்தமிழ் இருக்குது, 10 பாட்டு, இலக்கியம், இலக்கணம், இப்படி ஊரை ஏமாத்துறதுக்கான அத்தனை விஷயங்கள் இருக்குது நம்மகிட்ட. இதை மீறி இந்த மலையாளி எப்படி அதிகாரத்துக்கு வந்துடுவார்? கொஞ்சம் கூட்டம் விசில் அடித்தா கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு எப்படி முதலமைச்சர் நாற்காலிக்கு வர முடியும்? வாய்ப்பே இல்லை. திருட்டுறையில் வந்த கருணாநிதி நீங்கள் கீழ்வெண்மணி குற்றவாளி, இதெல்லாம் சாத்தியமே இல்லைனார். என்ன நடந்தது? ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கிற மக்கள், அவனுக்கு ஒரு அதிகாரம் தேவைப்பட்டது. அதிகாரம் தேவைப்பட்ட போது அவன் கண்டெடுத்த நல் முத்து தான் யார்? எம்ஜிஆர். இப்போ விஜயை நான் எம்ஜிஆரோட ஒப்பிடவே முடியாது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமா தான் தெரியும், அரசியலே தெரியாது. ஆனால் எம்ஜிஆருக்கு அரசியலும் தெரியும். அண்ணா முதலமைச்சராக ஆக்குவதற்கு எம்ஜிஆருடைய பணம், திரைப்படத்தில் வர்ற பணம், அதே போல் திரைப்பட புகழ், ரெண்டையும் கூர்தீட்டி கொண்டு போனார் இந்த திராவிட இயக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு. இப்போ அதே போல் இப்போ நான் இந்த செய்தி எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. பல நீதியரசர்கள், அதாவது அதிரடியான நீதியரசர்கள், நான் பேரெலாம் டக்குன்னு சொல்லக்கூடாது, அவர்கள் வந்து 100 ஆண்டு காலம் வாழணும். அந்த நீதியரசர்கள் பூரா இன்றைக்கி விஜய் பின்னாடி இருக்காங்க, விஜயோடு இருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற டிஜிபிகள், ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர்கள், இப்படி பல பேர் அவருக்கு பின்னால் இருக்கிறார்கள். அருண் ஐஆர்எஸ் அலுவலகத்தில் பெரிய பிரைன் பேங்கே இருக்குன்னா இது ஒரு மாற்றத்துக்கான அறிகுறியாக தான் இருக்கிறது. விஜய் மீது எனக்கு கடுமையான விமர்சனம் இருக்குது. ஆனால் இவர்களை விமர்சனம் பண்ண முடியாதுல்ல. இந்த மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், அறிவாளிகள், சமூகம் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அப்போ இவர்கள் தவறான ஒரு முடிவாக இருக்காது. அவர்கள் செய்கிற முடிவு ஈழத்தில் தான் சொல்லுவாங்க. படிக்காத பிரபாகரனை மிகப்பெரிய போராளியாக மாற்றியவர்கள் அறிவாளிகள். படித்த சர்வேயர், பிஎல்ஓவுக்கு பயிற்சிக்கு போன உமா மகேஸ்வரன் என்ற முகுந்தனை நிறைய முட்டாள்கள் சேர்ந்து என்ன ஆகிவிட்டான்? முட்டாளாக்கி அவர் கதையை முடிச்சு விட்டான்.
பிரபாகரனுக்கே தலைவராக இருந்த உமா மகேஸ்வரன் முகுந்தன் பிஎல்ஓ ட்ரைனிங் எப்போ ஜோர்ஜ் கபாஸ் பிஎல்ஓவில் இஸ்ரேல் படைகளோடு நேரடியாக மோதியவர் உமா மகேஸ்வரன். பிஎல்ஓ பயிற்சியாளர்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சகோதரர் இருக்கார், இன்னும் சென்னையில் ஒரு சகோதரர் இருக்கார், போராளி, மூத்த போராளி. அந்த குடும்பமே போராளி குடும்பம், அவ்வளோ பெரிய குடும்பம்லாம் இருக்காங்க. பிஎல்ஓ பயிற்சியாளர், பிஎல்ஓவில் பயிற்சி எடுத்தவங்க. இப்போ அதே போல தான் இந்த கூட்டம் விஜய்கிட்ட போயிருக்கு. இவ்வளோ பெரிய அறிவாளிகள், அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள்லாம் விஜயை தயார் செய்கிறார்கள் என்றால் இதை எப்படி எடுத்துக்கிறது? விஜய் மீது இப்போ இதை ஒருங்கிணைப்பது அருண்ராஜ் ஐஆர்எஸ். இன்னைக்கு மதுரையில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரே மேடையில் பங்கேற்க இருக்கிறாங்க. கமலஹாசனுடைய கட்சி நிகழ்ச்சி அது. எல்லா முதலமைச்சர்லேருந்து பிரேமலதா விஜயகாந்த்லேருந்து காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போ நாளைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சீட்டெல்லாம் பேருக்குள்ள நடக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இந்த கூட்டங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமானதாக இருக்கும்? இல்லை, இந்த கூட்டணி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம், எங்களுக்குள்ள கூட்டணி குழப்பமே இல்லை என்பதை பறைசாற்றுகிற கூட்டம் தான் இந்த கமலஹாசன். திமுக சொன்னால் எதை வேணால் செய்வார். அவருக்கு எப்போ விடியுது எப்போ இருட்டுது, எந்த கட்சி எங்கே இருக்குது எதுவுமே, அவர் எம்பி ஆகிட்டார், முடிஞ்சு போச்சு. அவர் இப்போ அடுத்த படத்துக்கு எப்படி சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு 500 கோடி எப்படி சம்பாதிக்கலான்னு அவர் திட்டம் போட்டுருக்கார். மதுரை கூட்டணி வந்துரு, இந்த ஃப்ளைட் டிக்கெட் இதுதான் உங்கள் கட்சி எங்கே நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் ஐயா, மூர்த்தி இருக்கார் பார்த்துக்குவார். எங்கே கூட்டம் நடக்குது அங்கே வந்து சேர்ந்துடுறேன். எங்கள் வடக்கு மாசி வீதியா தெற்கு மாசி வீதியா தல்லாகுளமா விளக்கு தூணா எங்கெங்கே நடக்குது வந்துடுறேன் வாயா. எங்கே நீ ஏர்போர்ட்டில் இறங்கி எங்காலும் கார் திமுக கொடியோடு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரிங்க, இது எப்படி கமலஹாசன் ஒருங்கிணைக்கிறதா வரும்? இதுதான் திமுக அரசியல். இப்போ இந்த கூட்டணி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு தென் மாவட்ட மக்களிடம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்படுகிற கூட்டணி. இப்போ இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அத்தனை வேட்பாளர்களுக்கு 30 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கியாச்சு. திமுகவே செலவு பண்ணிடும், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் உட்பட. இப்போ முதல்ல பணம் யார்கிட்டையும் கொடுக்கறது இல்லை. 30 கோடி ரூபாய் தயார் நிலையில் இருக்குது. 234 கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட அந்த மாவட்ட செயலாளர் செலவு பண்ணிடுவாங்க. இதுதான். அப்போது திமுகவை பொறுத்தவரை திமுக எப்பொழுது 0.5% பிரேமலதாவுக்காகவே நீங்கள் படப்படுத்துதோ 50 கோடி ரூபாய் முன்பணம் ஏவா வேலு முதலே கொடுத்துட்டாரு. எப்போ? 3 மாதத்துக்கு முன்பே. இந்த அதாவது உலகத்திலேயே கூட்டணி சேர்வதற்கு முன்பணம் வாங்குற ஒரே கட்சி தேமுதிக தாங்க. முன்பணம் கொடுக்குற ஒரே கட்சி திமுக தான். 150C. இதில் மறுபடியும் ஏதாவது அதிகமாக கிடைக்குமா, எங்கேயாவது அதிகமாக விற்கலாமா? சினிமா படப்படி விற்கிறது அப்படி தான். என்எல்சி ஏரியா அது அதிகமாக தமிழ்நாட்டிலே படம் ஓடுற இடம் அந்த வன்னியர் பெல்ட்டு தான். அதுக்கு பேர் நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு, செங்கல்பட்டு, சென்னை, இதெல்லாம் என்எல்சி ஏரியாங்குவான். சினிமா அங்கே தான் அதிகமாக விற்கும். ஒருத்தர் படப்படி 10 லட்ச ரூபாய்க்கு பேசுகிறான், ஒருத்தர் 11 லட்சம் இவனை விட்டுட்டு அவன்கிட்ட கொடுத்துருவான். ஒருத்தர் 13 லட்சம் நீங்கள் அவனை கொடுத்துருவான். படப்பெட்டி சினிமா விற்கிறது. அதாவது எம்ஜிஆர் படம் ஓடும், அடுத்து எம்ஜிஆர் படத்துக்கு ரஜினி படம் ஓடும், இப்போ அடுத்து விஜயகாந்த் படம் ஓடிச்சு, இப்போ விஜய் படம் ஓடுது என்எல்சி. இப்படி புரிஞ்சுக்கலாமா? அண்ணாமலை படத்தில் ஒரு நிலத்தை வந்து 1 கோடி ரூபா 1 லட்ச ரூபா ஏதாவது வந்து 3 லட்சத்துக்கு மாற்றி பேரங்கள் அதிகமாக பேசுவார். ரஜினிக்கு பேச இவருக்கு அதிகமான டிமாண்டை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அந்த வேலை அதே தான் திமுக கூட்டணி. நாங்கள் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறதற்கு கடுமையாக முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணி இப்போ காங்கிரஸ் சான்றாயிருச்சு, தேமுதிக வந்துருச்சு. அவ்வளோதான். நீ தேர்தல் வியூகத்தை வகுப்பதை தவிர 234 தொகுதியில் 200 தொகுதி கைப்பற்றணும். எதிர்கட்சிகளுக்கு 34 தொகுதி தான், நீயே வச்சுக்கோ. இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு சாத்தியம் என்பது போகத்தான் தெரியும். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம்.